அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பொதுவாக ஒரு ஃப்ரெஷர், நீங்கள் வந்து ஒரு எம்இபி இன்ஜினியராக நீங்கள் வந்து ஒரு சைட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எம்இபி இன்ஜினியர் அப்படின்னா என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கும். பில்டிங் ஓரியன்ட்டு நான் சொல்கிறேன். பில்டிங்கில் நீங்கள் எம்இபி இன்ஜினியராக வரீங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க், ப்ளம்பிங் ஒர்க், ஃபயர் ஃபைட்டிங் ஒர்க், ஹெச்விசி ஒர்க் இதெல்லாமே வரும். ஸோ அதில் இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். எப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. எலக்ட்ரிக்கல் ஒர்க்னால் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பில்டிங் உள்ள எலக்ட்ரிக்கல் என்னென்ன இருக்கும்? டிபிஸ், எல்டிபிஸ், பிடிபிஸ், யூடிபிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி லைட் சுவிட்சஸ் இருக்கும், சாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான பவர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நீங்கள் வந்து பொதுவாக வந்து உங்களுடைய ட்ராயிங்ஸில் ஃப்ளோர் ட்ராயிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய ஸ்லாப் ட்ராயிங்காக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயும் அதுக்குன்னு தனித்தனி ட்ராயிங் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 ஃப்ளோர் பில்டிங் போகிறீங்க, இல்லை ஒரு வில்லாஸ் போகிறீங்க, ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த ட்ராயிங்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்குடைய ஃப்ளோர் ஸ்லாப் வந்து போட போகிறாங்க, ரூஃப் போட போகிறாங்க. அந்த ரூஃபில் நான் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரூஃப் அப்படின்னா என்ன? ஒரு பில்டிங்கோட ரூம் உள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னலாம் இருக்கும்? லைட் ஃபேன் பாயிண்ட் இருக்கும். இது இங்கே இருக்குது பாருங்கள், ஃபேன் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 4-வே ஃபேன் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் அங்கங்கே வந்து லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸு, அப்புறம் டெக்கரேஷன் லைட்ஸ் இதெல்லாம் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கங்கே வந்து சீலிங்கில் வந்து நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கணும். அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நீங்கள் ஒயரிங் போடும்போது அங்கங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ட்ராப்ஸ் இறக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ளோரில் வந்து இப்போ ரூம் போகிறீங்க, ரூம் போனோடனே உங்களுடைய 1 மீட்டர் லெவல், ஃப்ளோர் லெவல்லேருந்து 1 மீட்டர் லெவலில் சுவிட்ச் இருக்குது. ஸோ அப்போ அந்த சுவிட்ச் இருக்குது அப்படின்னா அந்த சுவிட்சை வந்து சீலிங் லெவல்லேருந்து ஃப்ளோர் லெவல்லேருந்து அந்த இதை எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்க. சீலிங் லெவலில் ட்ராப் விட்டுருப்பாங்க. அந்த ட்ராப்லேருந்து அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து அவங்க வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த கனெக்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி எங்கெங்கெல்லாம் ட்ராப் போடணும், எங்கெங்கெல்லாம் வந்து 2-வே ஜங்ஷன், 3-வே ஜங்ஷன், 1-வே ஜங்ஷன், 4-வே ஜங்ஷன் வைக்கணும், எங்கெல்லாம் ஃபேன் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்து வைக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ காங்கிரீட் போட்டுடுறாங்க. போடும்போது வந்து பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் அது எப்படி நீங்கள் ட்ராயிங் இருந்தாலும் கரெக்டாக வந்து நீங்கள் ஈஸியாக போய் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த இதுக்கு கீழே, அந்த பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு ட்ராப்பாக இருக்கட்டும், இல்லை ஜங்ஷன் பாக்ஸாக இருக்கட்டும், எது வச்சாலும் அது கீழே ஒரு தெர்மோகோல் வச்சுருங்க. அதுக்கு கீழே அந்த தெர்மோகோலுக்கு கீழே ஒரு லைட்டாக பெயிண்ட் மார்க் ஒன்று கொடுத்துருங்க. ஒரு ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ ஏதோ வாட் எவர் இட் இஸ், ஒரு சின்ன ஒரு பெயிண்ட் மார்க் ஒன்று வச்சுட்டு அது மேலே தெர்மோகோல் வைங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மோகோல் வைக்கல, அட்டை அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதையும் ஈஸியாக நீங்கள் பெயிண்ட் வச்சிங்கன்னா, பெயிண்ட்டும் தெர்மோகோல் வச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஏன் தெர்மோகோல் வைக்கிறோம் அப்படின்னா அது சேஃபாக இருக்கும். நீங்கள் வைக்கிற பாயிண்ட் வந்து ஒரு இடத்துல சேஃபாக இருக்கும். அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க. ட்ராயிங்கை பார்த்து உங்கள் எலக்ட்ரிஷியனை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து போட சொன்னாலும் நீங்களும் வந்து ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஓவராலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் சர்க்யூட்டுக்கு தனி ட்ராயிங் இருக்கும், பவர் சர்க்யூட்டுக்கு தனி ட்ராயிங் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனித்தனி காண்டிட் அவங்க போட சொல்லுவாங்க. லைட் சர்க்யூட்னா 20 mm போடுங்க, இன்னொன்று பவர் சர்க்யூட்னா 25 mm போடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் லைன்ஸுக்கு தனியாக வந்து காண்டிட் போட சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இந்த சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போகிறீங்கன்னா MEP ரிலேட்டடில் எலக்ட்ரிக்கலில் என்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்கும், ஸ்லாப் லெவலில் ஒரு ஃப்ளோர் போட போகிறாங்கன்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் போடும்போது நிறைய லேபர்ஸ் வந்து இந்த உங்களுடைய காண்டிட்டை வந்து உடச்சி டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு எலக்ட்ரிஷியனோ இல்லை உங்கள் டீம்லேருந்து யாராவது ஒருத்தவர் வந்து ஸ்லாப் போடும்போது மானிட்டர் பண்ண நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரிக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதேமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.